ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்கே 100 கிராம் பாஸ்தா எடுத்திருக்கேன், 1.5 கப் பால், 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1/2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 3 டேபிள் ஸ்பூன் சீஸ், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, அப்புறம் கேப்சிகம், அப்புறம் 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ, 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அப்புறம் சாப்டு கார்லிக், சால்ட். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை ஆட் பண்ணிப்போம். பாஸ்தா நல்லா வேகணும், குழைய விட்டுறாதீங்க. இப்போ பாஸ்தா வெந்துடுச்சு. இப்போ இதை நான் தனியாக வடிகட்டி எடுத்து வச்சிடுறேன். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து அது கூட நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகமும் சேர்த்துப்போம். இப்போ இது கூட நீங்கள் கார்ன் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப்சிகம்மை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்து அதில் நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க கார்லிக் ஆட் பண்ணிப்போம். அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனோடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க 1.5 டேபிள் ஸ்பூன் மைதாவை அதில் ஆட் பண்ணிப்போம். அது கட்டி விடாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ அதில் கொஞ்சம் நம்ம பால் ஆட் பண்ணிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கட்டி விழுந்தக்கூடாது. இப்போ நம்ம பால் சேர்த்தோன்னா அந்த மைதாவும் பாலும் சேர்ந்து கொஞ்சம் திக்காக ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டே வருது. அதில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சீஸை போட்டுப்போம். சீஸை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா அது கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை அதில் சேர்த்துப்போம். பாஸ்தாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேப்சிகமும் அது கூட ஆட் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 டீஸ்பூன் ஆரிகானோ சேர்த்துப்போம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளோட ஒயிட் சாஸ் பாஸ்தா ரெடி.